நம்ம சேனல் யூனியன் வீடியோ நம்ம நான் வந்து இவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் வந்து சீசன் 1 ஃபுல்லாக ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து ஒஸ்ட் டு பெஸ்ட் எபிசோட்ஸ் லிஸ்ட் வந்து பார்ப்போம். எல்லா எபிசோடுமே வந்து பெஸ்ட்டு தான். பட் ஒரு எபிசோடுக்கு மேலே இன்னொரு எபிசோடு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த லிஸ்ட் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து என்னோட லிஸ்ட் தான். உங்களோட லிஸ்ட்டுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஓகே, ரொம்ப ஃபேமிலி போகலாம். வாங்க எப்படி போகலாம். 10th பிளேஸ்ல என்ன இருக்குன்னா வந்து எபிசோட் 5 யூனிகான் அன்லீஸ்டு. யூனிகான் கேரக்டருக்கு வந்து அந்த எபிசோட்ல தான் அந்த யூனிகான் பவரே வந்து கிடைக்கும். அவங்க வந்து முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அந்த பவரை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றினதுக்கப்புறம் வந்து திரும்பி அவங்க அந்த பவரை ஜாலிக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு வில்லன் தான். பட் எதுக்காக அந்த பவரை யூஸ் பண்ணாங்கன்னே தெரியாம யூஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அந்த எபிசோட்ல தான் லூனி வந்து டோம் ஸ்டோன்ன்ற அந்த பேரையும் வாங்குவான். லூனி சைட்ல வந்து ஸ்டோரி கரெக்டா போயிருக்கும். பட் ஸ்பைடர்மேன் சைட்ல வந்து ஏதோ ஒன்று சொதப்பின மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த எபிசோட்ல வந்து ஒரு பெஸ்ட் என்னன்னா, அந்த எபிசோட்லயே 3 வில்லன் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒன்னு யூனிகான், அதுக்கப்புறம் வந்து ரைனோ, அதுக்கப்புறம் கெமிலியான். அதில் யூனிகானுக்கு மட்டும் தான் பவர் அந்த டைம்ல கிடைச்சிருக்கும். பட் 3 வில்லன் வந்து காமிச்சிருக்காங்க. இதுல டாக்கா கூட சேர்த்துக்கலாம். 9th பிளேஸ்ல என்ன இருக்குன்னா எபிசோட் 2 த பார்க்கர் லக். இந்த எபிசோட்ல வந்து பீட்டர் பார்க்கரோட லக் எப்படி இருக்குன்னு வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஸ்டார்டிங்ல வந்து அவனுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் கிடைச்சிருந்தாலும் நிக்கோ கூட வந்து ஒரு பார்ட்டி போற மாதிரி இருந்திருக்கும். அது வந்து அவனுக்கு கேன்சல் ஆயிருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு கெட்டவனை வந்து பிடிக்க போயிருப்பான். அந்த பைபிள் வந்து அட்ரஸ் மாதிரி போய் வந்து சண்டை போட்டுன்னு இருப்பான். எப்படியோ ஸ்பைடர்மேன் வந்து அவனே வந்து பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் வந்து ஆஸ்பானை போய் பார்க்கலான்னு போவான். அங்க போய் பார்த்தா தான் தெரிய வரும் இவன் வந்து கேமராக்கு முன்னாடி போயிட்டு அவனோட துணியை வந்து மாத்திருக்கா. அதனால ஆஸ்பானுக்கு வந்து இவன் தான் ஸ்பைடர்மேன் வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த வில்லன் கூட சண்டை போடுறப்போ வந்து அவனோட ஹோம்மேட் சூட்டை வந்து எரிஞ்சு போயிருக்கும். மொத்தத்துல ஸ்பைடர்மேன் வந்து எவ்வளவு அன்லக்கின்றதை வந்து காமிச்சிருப்பாங்க. 8th பிளேஸ்ல என்ன இருக்குன்னா எபிசோட் 4 ஈட்டிங் த பிக் டைம். இந்த எபிசோட்ல வந்து ஸ்பைடர்மேன் வந்து நிறைய சூட்ஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இது பாக்குறப்போ வந்து ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சூட்ஸையும் போட்டு போயிட்டு ஒரு காமெடி வந்து பண்ணிருப்பாங்க. அந்த காமெடிலாம் வந்து நல்லா தான் இருக்கும். பட் இதுல வந்து ஒரு வில்லனே இருக்க மாட்டான். அதனால வந்து இது ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் இருக்கும். 7th பிளேஸ்ல என்ன இருக்குன்னா எபிசோட் 8 டேங்கிள்டு வெப்ஸ். இந்த எபிசோட்ல பீட்டர் வந்து ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல தான் இருப்பான். ஏன்னா வந்து ஸ்கார்பியன் கூட தோத்து போயிருப்பான். சாவர நிலைமைக்கு போயிருப்பான். நல்ல வேளை ஆஸ்பான் வந்து காப்பாத்திருப்பாரு. அவனுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும், என்ன மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சிருக்கு, கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு நல்ல ஆளுக்கு வந்து இந்த பவர் கிடைச்சிருக்கலாம்லன்னு வந்து யோசிப்பான். ஆனா பீட்டர் வந்து போக போக புரிஞ்சுப்பான் அவனுக்கு தான் இந்த பவர் கரெக்டா இருக்கும்னு. 6th பிளேஸ்ல என்ன இருக்குன்னா வந்து எபிசோட் 1 த அமேசிங் ஃபேண்டசி. இந்த எபிசோட்ல தான் வந்து புது ஸ்பைடர்மேன் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸே பண்றாங்க. பட் இவங்க வந்து ஸ்டோரி லீனியரெல்லாம் கொண்டு போல. இவங்க வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து வச்சிருப்பாங்க. அதுவே வந்து அடுத்த எபிசோட பார்க்கறதுக்காக நமக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுது. 5th பிளேஸ்ல என்ன இருக்குன்னா எபிசோட் 3 த சீக்ரெட் ஐடென்டிட்டி கிரைசிஸ். இந்த எபிசோட்ல பீட்டர் பார்க்கர் வந்து யாரை பார்த்தாலும் வந்து நீதான் ஸ்பைடர்மேனான்னு கேட்கற மாதிரி இருக்கும். பீட்டர் பார்க்கர் வந்து அவனோட ஐடென்டிட்டி மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எப்படி பயப்படுறான்னு வந்து இந்த எபிசோட்ல நல்லாவே காமிச்சிருப்பாங்க. முதல்ல நார்மன் ஹஸ்பண்ட் வந்து பீட்டர் பார்க்கர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு தான் வந்து கேட்டிருப்பாரு. ஆனா பீட்டர் பார்க்கர் வந்து வேணான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நார்மன் ஹஸ்பண்ட் வந்து பீட்டர் பார்க்கர் ஒரு நல்ல மென்டாரா இருப்பான்னு நினைச்சு பீட்டர் பார்க்கர் வந்து நார்மன் ஹஸ்பண்ட் கூட வந்து சேர்ந்திருப்பாரு. அதுக்கடுத்து 4th பிளேஸ்ல இருக்குன்னா எபிசோட் 6 டியல் வித் த டிவில். இந்த எபிசோட்ல வந்து ஸ்பைடர்மேனுக்கும் டேட் டெவிலுக்கும் ஒரு ஃபைட் சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டேட் டெவில் வந்து எதுக்காக இந்த ஆஸ்காப்புக்கு வந்திருக்கான்ற ஒரு கேள்வி வந்து உண்டாக்கியிருப்பாங்க. அண்ட் அதோட ஒரு முக்கியமான என்னன்னா நிக்கோக்கு வந்து ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி வந்து தெரிஞ்சிருக்கும். நிக்கோ வந்து என்ன நினைச்சிருப்பானா பீட்டர் பார்க்கர் வந்து எதுவுமே வந்து அவங்ககிட்ட மறைச்சிருக்க மாட்டான்னு நினைச்சிருப்பா. ஆனா வந்து அவன் ஐடென்டிட்டியை மறைச்சு அவன் ஸ்பைடர்மேனை சுத்தின்னு இருக்கான்னு நினைச்ச உடனே வந்து நிக்கோ வந்து அவங்ககிட்ட பேசாமலே கிளம்பி போயிட்டு இருப்பா. அதுக்கடுத்து 3rd பிளேஸ்ல என்ன இருக்குன்னா எபிசோட் 7 த ஸ்கார்பியன் ரைசிங் தான் இருக்கு. இந்த எபிசோட் வந்து ஸ்கார்பியனை பயங்கரமாவே காமிச்சிருப்பாங்க. பீட்டர் பார்க்கர் வந்து விட்டு கொண்டு இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல வந்து பீட்டர் பார்க்கர் தப்பிச்சு போயிருப்பான். இந்த சீசன்லயே பயங்கரமா காமிச்சிஇல்லன்னா கண்டிப்பா வந்து ஸ்கார்பியன் தான். ரொம்ப பயங்கரமாவே ஸ்கார்பியனை காமிச்சிருப்பாங்க. பீட்டருக்கு வந்து ஒரு டிராமாவே வந்து இந்த ஸ்கார்பியன் உருவாக்கிட்டு போயிட்டு இருப்பான். பீட்டர் வந்து திரும்பி ஸ்கார்பியனை பாக்குறப்ப கூட வந்து பயப்படுவான். அதுக்கடுத்து 2nd பிளேஸ் என்ன இருக்குன்னா எபிசோட் 9 ஹீரோ ஆர் மெனஸ். இந்த எபிசோட் வந்து கண்டிப்பா ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப தேவையான எபிசோட். இந்த எபிசோட்ல தான் ஸ்பைடர்மேன் வந்து நல்லவனா இருக்கணுமா கெட்டவனா இருக்கணுமான்னு வந்து முடிவெடுப்பான். இந்த யூனிவர்ஸ்ல இருந்து அங்கிள் பென் வந்து வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற அந்த வார்த்தையை சொல்றது முன்னாடி வந்து செத்து போயிட்டு இருப்பாரு. அதனால வந்து ஆஸ்பான் தான் வந்து இந்த டைலாக சொல்லியிருப்பாரு. வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பெக்ட் வந்து சொல்லியிருப்பாரு. ஆஸ்பான் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லுவாரு. ஸ்கார்பியனுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் நடந்த சண்டையில ஸ்கார்பியன் வந்து ஸ்பைடர்மேனை கொல்லணும்னு நினைச்சிருப்பான். ஆனா ஸ்பைடர்மேன் வந்து ஸ்கார்பியனை கொல்லணும்னு நினைச்சிருக்க மாட்டான். நீ அவனை கொல்லணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா வந்து அந்த கேம்ல வந்து வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான். இந்த எபிசோட்ல வந்து ஸ்பைடர்மேன் vs ஸ்கார்பியன் ரீமேட்ச் வந்து நடக்கும். ஆனா இந்த மேட்ச் வந்து ஸ்பைடர்மேன் அவனோட பவர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண மாட்டான். ஸ்கார்பியனை கொல்ற நிலைமைக்கு போயிடுவான். அந்த இடத்துல கரெக்டா லூனி வந்து நீ இந்த மாதிரி இவனை கொன்னு வச்சுக்கேன், அப்புறம் உனக்கு இந்த ஸ்கார்பியனுக்கு வந்து வித்தியாசமே தெரியாம போயிடும் வந்து பேசுவான். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பைடர்மேன்னா யாருன்றது வந்து புரிஞ்சுப்பாரு. ஃபைனலா நம்பர் 1ல என்ன இருக்குன்னா எபிசோட் 10 தான் இஃப் திஸ் பி மை டெஸ்டினின்ற அந்த ஃபைனல் எபிசோட். ஒரு தரமான எபிசோட். இதுல வந்து ஒரு பூட் ஸ்டெப் பாராடாக்ஸே வந்து உருவாக்கி இருப்பாங்க. எபிசோட் 1க்கும் எபிசோட் 8க்கும் நடுவுல வந்து ஒரு பயங்கரமான கனெக்ஷனே வந்து இருக்கும். ஸ்பைடர்மேன் வந்து இதுக்கப்புறம் ஆஸ்பான் கூட வேலையை பார்க்க கூடாதுன்றதையும் வந்து முடிவு பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் எண்டிங்ல வந்து நிறைய பேரை வந்து காமிச்சிருப்பாங்க. நிறைய டீடைல்ஸ் வந்து இருக்கும். எல்லாமே வந்து சீசன் 2க்கு லீட் தர மாதிரி தான் இருக்கும். இன்னும் சீசன் 1 யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனல்ல கூட பிரேக் டவுன்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். அதனால அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை. See you. இன்னும் நல்ல வீடியோல வந்து உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.